ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் டிராமாவாக வெளியான தீபாவளி போனஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜெயபால் ஜே டைரக்ஷன்ல விக்ராந்த், ரித்விகா, வெங்கட்ராமன் பாலாஜி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். விக்ராந்த் ரித்விகா கப்பலுக்கு ஒரு பையன் இருக்கான். விக்ராந்த் ஒரு கொரியர் டெலிவரி பண்ற ஒரு நபராகவும், ரித்விகா வீட்டு வேலை செஞ்சுட்டும் இருக்காங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் லீட் பண்றாங்க. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பினான்சியலா ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிற சூழல்ல விக்ராந்த் பாத்தீங்கன்னா தன்னுடைய கம்பெனில தீபாவளிக்கு போனஸ் போடுவாங்க, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. விக்ராந்தோட பையனும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு போலீஸ் ட்ரெஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பட் தீபாவளிக்கு முந்தின நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்களோட கம்பெனில தீபாவளி போனஸ் போடாம இருக்காங்க. இந்த சூழல்ல தீபாவளியை இவர் எப்படி சமாளிக்கிறார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். விக்ராந்த் ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். அவரோட சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ரித்விகா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே அவங்களோட நடிப்பு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும் பார்க்கறதுக்கு. இவங்களுடைய மகனா நடிச்ச அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தான். மிடில் கிளாஸ் மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்காங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். டெலிவரி பாய்ஸ்க்கும் வீட்டு வேலை செய்யறவங்களுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த படத்துடைய கண்டென்ட் குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட் ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் டிராக் ஆக தான் செய்யுது. பாடல்கள் எல்லாமே வேகத்தடையா தான் இருக்கு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஸ்கிரீன் பிளேல சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டைரக்ஷன், எக்ஸிகியூஷன் எல்லாமே ஆவரேஜா தான் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டிராமாவா வந்திருக்கு. படத்துல அடர் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தீபாவளி போனஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.